கருத்து சுதந்திரம், ஃப்ரீடம் ஆஃப் ஸ்பீச். இந்த பிரஸ்ஸுக்கெல்லாம் ஃப்ரீடம் இல்ல அப்படிங்கிற பல குற்றச்சாட்டுகள் வந்து அமெரிக்க தரப்பு வந்து பல நாடுகள் இன்க்ளூடிங் நம்ம இந்தியாவை கூட வந்து பார்த்தீங்கன்னா ப்ளேம் பண்ணது உண்டு. இப்போ இந்த கருத்து சுதந்திரம் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கால இரும்பு கரம் கொண்டு நசுக்கலாமா அப்படிங்கிற யோசிச்சிருப்பாங்க போல தெரியுது. ஏன்னா, பென்டகான்ல வந்து பார்த்தீங்கன்னா, திடீர்னு ஏதோ ஒரு பிரஸ் ரிப்போர்ட் குடுக்குறாங்க அப்படின்னா, எல்லா மீடியாக்கள் இருக்கிறவங்களும் அங்க ஒரு ஐடி கார்டு வாங்கி அங்க வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இம்மீடியட்டா ஏதாவது சொன்னாங்கன்னா, உடனே போய் பொசுக்குன்னு உட்காந்து கேள்விகள் கேட்கறதுக்கு, என்ன நடந்திருக்குன்ற தகவல்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு ரிப்போர்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருப்பாங்க. இப்போ செக்ரட்டரி ஆஃப் வார் ஹெக்ஸத் அவர்கள் இருக்கிறார் இல்லையா? அவரு தரப்பு வந்து ஒரு பிரஸ் மீட்டிங்லாம் போட்டு வந்து பார்த்தீங்கன்னா, சும்மா கேட்டுக்கிறாரு. இது போல வந்து பார்த்தீங்கன்னா, இப்படித்தான் இருக்கணும், அப்படித்தான் இருக்கணும் அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, அவரு தரப்புலருந்து கொஞ்சம் இரும்பு கரம் குடுக்கலாமா அப்படின்னு போல பார்த்திருந்துக்கிறார். போங்கப்பா நீங்களும், உங்க இதுவும். அப்படிலாம் முடியாது அப்படிங்கிறது போல, பல அமெரிக்காவோட பல இல்ல, எல்லா அமெரிக்கா அவுட்லெட்ஸுமே வந்து பார்த்தீங்கன்னா, "நீ ஏன் வச்சுக்க, நீ குடுக்குற செய்திய மட்டும் போடணும் அப்படின்னா, அதெல்லாம் எங்களால முடியாது. உண்மைய தான் போடுவோம்." அப்படிங்கிறது போல, அமெரிக்கால இருக்கக்கூடிய மீடியாக்கள்லாம், ஆஃபீஸ்லாம் காலி பண்ணிட்டு, எல்லா ஐடி கார்டையும் ஹேண்ட் ஓவர் பண்ணிட்டு வெளிய கிளம்ப ஆரம்பிச்சுட்டாங்க. ஒரே ஒரு மீடியாவ தவிர. எல்லாத்தையும் சரண்டர் பண்ணிட்டு, எல்லா மீடியாக்களும் வந்து ராணுவ அமைப்பு இருக்கு இல்லையா? பென்டகான். ஸோ அங்கருந்து எல்லாமே வெளிய வந்துட்டாங்க. ஹெக்ஸெத் அவர்கள் கடுமையான ஒரு சட்டம் கொண்டு வரலாம். மீடியா நான் சொல்றத மட்டும் தான் பேசணும். ஸ்ட்ரிக்ட்டான ரூல்ஸ் கொண்டு வரலாம் அப்படின்னு யோசிச்சிருப்பாங்க போல தெரியுது. போங்க நீங்களும் வேண்டாம், உங்க செய்தி வேண்டாம் அப்படிங்கலாம் அமெரிக்காலருந்து அமெரிக்காவோட மீடியாக்கள்லாம் வெளிய வந்துட்டாங்க. அந்த ஒரே ஒரு அமெரிக்காவோட மீடியா ஒன் அமெரிக்கா நியூஸ். OAN அப்படிங்கிற அந்த செய்தி தவிர மத்த எல்லாருமே ரைட்டர்ஸ் வந்து எல்லாருமே வெளியேறிட்டாங்க அப்படிங்கிற செய்திகள் வருது. அது மட்டும் இல்லாம YouTubeல வந்து பார்த்தீங்கன்னா, டவுன் ஆக ஆரம்பிச்சுச்சு. இன்னைக்கெல்லாம் பண்ண வீடியோலாம் லோட் ஆகல அப்படின்னா, YouTubeல இருந்து மன்னிப்புக்கெல்லாம் கேட்டிருக்கிறாங்க பல பகுதிகள்ல. அது மட்டும் இல்லாம என்ன நடந்திருக்குதுன்னா, இந்த X, இந்த YouTube, இந்த Telegram இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, வீடியோஸ் நம்ம அப்லோட் பண்றோம். அந்த அப்லோட் பண்ணக்கூடிய வீடியோக்கள்ல வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் கொஞ்சம் பிரச்சனை அப்படிங்கிறது போல அந்த அக்கவுண்ட்ட பேன் பண்ணிட்டாங்க அப்படின்னா, எல்லாமே சோலி முடிஞ்சுச்சு இல்லையா? ஏன்னா, அதுபோல தான் சமீபத்தில ஒரு விஷயம் நடந்துச்சு. இவர் இருக்கிறாரு. அது நம்மளால வீடியோ காட்ட முடியாது. ஏன்னா காட்டுனா டிடெக்ட் ஆயிட்டா வம்பா போயிரும். காசால இருந்து ரிப்போர்ட் பண்ணக்கூடிய ஒரு ரிப்போர்ட்டர். அந்த ரிப்போர்ட்டர் வந்து பார்த்தீங்கன்னா, தொடர்ந்து பதிவுகள்லாம் போட்டு, இது போல விஷயங்கள்லாம் செஞ்சிருக்கோம் அப்படிங்கிற ஒரு விஷயங்கள்லாம் போட்டிருப்பார் இல்லையா? எல்லாத்தையுமே அவரோட அக்கவுண்ட் டெலீட் பண்ணி தூக்கி போட்டாங்க. அவ்வளோதான் எல்லா விஷயமும் வந்து பார்த்தீங்கன்னா, அவர் கடுமையா உழைச்சு தன்னால எடுத்து சேகரிச்சு அப்லோட் பண்ணியிருக்கக்கூடிய விஷயங்கள் எல்லாமே போச்சு. ஈஸியா வரலாறுல வந்து பார்த்தீங்கன்னா, எல்லாத்தையும் அழிச்சிரலாம் இல்லையா? இது போல வேலைகள்னால அமெரிக்கா இரும்பு கரம் கொண்டு இந்த செய்திகள் எல்லாம் வாங்க, எல்லாம் சொல்லுங்க, எல்லாம் பேசுங்க அப்படிங்கிற எல்லாத்தையும் சொல்ல சொல்லி, எல்லாம் பண்ண சொல்லி, கடைசியில எல்லாத்தையும் டெலீட் ஆயிடுச்சுங்கன்னு சொல்லிட்டு, ஃப்ரெஷ்ஷா வந்து பார்த்தீங்கன்னா, பண்ணிருவாங்களா? அவங்க சொல்றது தான் கதை அப்படிங்கிற போல எழுதிருவாங்களா? அப்படின்ட்டு ஆச்சரியங்கள் இருக்கு. இது எப்படியோ எவ்வளோ பல அனலிஸ்ட் வந்து கருத்துக்கள் இருக்கு. ஆனா YouTube டவுன் ஆயிருக்கு. திரும்பி அது ரெக்கவர் ஆயிடுச்சு அப்படிங்கிற போல செய்திகள் வந்துகிட்டு இருக்கு. அது ஏதோ ஒரு இன்டர்னலி இஷ்யூ. ஏன்னா YouTube எப்ப அப்டேட் பண்ணுவாங்க. அவங்க அப்டேட் பண்ணி ஏதோ ஒண்ணு கெடுத்துடுறாங்க. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, அத ரெக்கவர் பண்றோம் அப்படிங்கிறதுக்குன்னு ஒரு டீம் தனியா உட்காந்து வேலை செஞ்சுட்டு இருக்காங்க. இப்ப UAE கூட வந்து பார்த்தீங்கன்னா, இந்த வீடியோல ஏதோ மாற்றம் பண்ணிக்கிறாங்க. சரி ஓகே நல்லா வேலை செஞ்சதுன்னா பரவால்ல. இல்லைன்னா சிக்கல் தான். அது மட்டும் இல்லாம இன்னொரு மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, அமெரிக்காவோட செக்ரட்டரி ஆஃப் ஸ்டேட் இருக்கார் இல்லையா? பீட்டர் ஹெக்ஸெத் அவர்கள் இந்த அட்லாண்டிக் பகுதியில வரும்போது, திடீர்னு எமர்ஜென்சி சிக்னல் வந்து பார்த்தீங்கன்னா குடுத்துருக்காங்க. ஏதோ ஒரு சிக்கல் ஆயிருந்திருக்கு போல தெரியுது. இப்போ வரைக்கும் அதுக்கான ப்ராப்பரான டீட்டெயில்ஸ் வரல. இந்த பதிவு ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது. ஆனா, அவர் வந்துட்டு இருக்கக்கூடிய விமானத்திலருந்து பிரச்சனை அப்படிங்கிறது போல சிக்னல் வந்து பண்ண எமிட் பண்ணியிருக்கு. இதுக்கு பின்னாடி என்ன காரணங்கள் இருக்கு அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். இப்ப நேரா நம்ம ரஷ்யா, உக்ரைன் பிரச்சனைக்கு போயிடலாம். உக்ரைனோட டிஃபென்ஸ் மினிஸ்டரான டெனிஸ் ஷமேல் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, நேட்டோ நாடுகள் முன்னாடி உட்கார்ந்து கேட்க ஆரம்பிச்சுருக்காரு. ஏங்க நேட்டோ நாடுகளே குறைஞ்சபட்சம் குறைஞ்சபட்சம் உங்களோட ஜிடிபிலருந்து 0.25% எங்களுக்கு ஒதுக்குங்க. அப்படி ஒதுக்குனீங்கன்னா தான் எங்களால மிலிட்டரிக்கு ஃபினான்ஸ் பண்ண முடியும். ஏன்னா எங்களோட தேவைகள் அப்படிங்கிறத நீங்க தான் பூர்த்தி பண்ணி ஆகணும். பாதி கிட்ட வந்து பண்ண நீங்க தான் பே பண்ணி ஆகணுமா இல்லையா? நாங்க தான பார்டரு, நாங்க தான சண்டை புடிச்சுட்டு இருக்கோம் உங்களுக்காக. எங்களுக்கு $120 பில்லியன் அமெரிக்க டாலர் அளவுக்கான தொகை வேணும். அதனால உங்களோட ஜிடிபில இருந்து 0.25% எங்க நாட்டுக்குன்னு ஒதுக்குங்க நேட்டோ நாடுகளே. அப்பத்தான் 2026 டிஃபென்ஸ் பட்ஜெட்ட எங்களால வந்து பார்த்தீங்கன்னா, சக்சீட் பண்ண முடியும். அப்பத்தான்
சண்டை பிடிக்கிற வீரர்களுக்கு எங்களால சம்பளம் கொடுக்க முடியும். ஏகப்பட்ட விஷயங்கள் செய்ய முடியும். எங்களுக்கு மேசிவான ஃபண்டிங் வேணும் அப்படிங்கிறது போல திரும்பவும் உக்ரைன் மேற்கு நாடுகள் கிட்ட டிமாண்ட் பண்றாங்க. உரிமையா கேட்கிறாங்க. அப்போ அவங்க உரிமையா சண்டை பிடிங்க உக்ரைன் அப்படிங்கிற சொல்றதுனால தானே காசு கூட சண்டை பிடிக்கிறேன் அப்படிங்கிற உக்ரைன் கேட்கிறாங்க அப்படிங்கிற கேள்விகள் இருக்கு. எது எப்படியோ காசு கொடுக்குறாங்களோ இல்லையா, ஆனா இப்போ உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா மேப் லோட் ஆயிருக்கும். என்டையர் உக்ரைனும் ரெட் அலர்ட். குறைஞ்சது 100-200 ட்ரோன்களுக்கு மேலதான் இருக்கும் அப்படிங்கிற சொல்றாங்க. கம்ப்ளீட் உக்ரைன் வேவ் பை வேவா வந்து பாத்தீங்கன்னா தாக்குதல்கள் தொடர்ந்து நடந்துகிட்டே இருக்கு. கம்பைன்டு ஸ்ட்ரைக் MiG-31 ரக விமானங்கள் பறந்துகிட்டு இருக்கு. கிஞ்சால் மிசைல்கள் பறக்குது, ட்ரோன்கள் பறக்குது, க்ரூஸ் மிசைல், பெலிஸ்டிக் மிசைல்னு கம்பைன்டான ஸ்ட்ரைக் வந்து பாத்தீங்கன்னா உக்ரைன் முழுவதும் அடி விழுந்துகிட்டு இருக்கு. அதுவும் இந்த தாக்குதல்லாம் பிரதானமா ஃபோக்கஸா இருக்கிறது எங்கன்னா எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும்தான். அதுவும் எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ல நைட்டு நேரங்கள்ல மிக பெருமளவுல தாக்குதலுக்கு உட்படுது. அதுவும் கர்கிவ் பகுதி, பால்டோவா ரீஜன்ஸ்லாம் ஹெவியா வந்து பாத்தீங்கன்னா டேமேஜ் ஆயிருக்கு. பல வெடி விபத்துகள் நடந்திருக்கு. சுமி பகுதி, செர்னிஹிவ் பகுதியிலாம் பயங்கரமான வெடி விபத்துகள் நடந்திருக்கு. தொடர்ந்து வீடியோ பதிவுகள் லோட் ஆயிருக்கு பின்னாடி. எல்லாமே லார்ஜ் ஸ்கேல் அட்டாக். அதுவும் செர்னிஹிவ் ஒப்லாஸ்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நிஷின்ஷ்னி அப்படின்னு ஒரு பகுதி இருக்கு. ஸோ அந்த பகுதியில லார்ஜ் ஸ்கேல் ட்ரோன் அட்டாக் பண்ணிக்கிறாங்க ரஷ்யா. இப்போ ஒரு பகுதியிலையும் ட்ரோன் அட்டாக் லார்ஜ் ஸ்கேலா பண்ணிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம உக்ரைனோட கேபிட்டலான கீவ்ல எமர்ஜென்சி பவர் கட்ஸ்லாம் வந்து பண்ண இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காங்க. கீவ், ஒடசா, டின்ப்ரோ பெட்ரோவ்ஸ்க் ஒப்லாஸ்ட்னு பல பகுதிகள்லையும் உக்ரைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஃபுல்லா பிளாக் அவுட்ஸ். தொடர்ந்து முழு உக்ரைனும் பிளாக் அவுட் ஆயிட்டு இருக்கு. அதுவும் பிரிட்டனோட ஒரு எப்படி சொல்றது, இந்த காசுக்காக சண்டை பிடிக்க வந்திருப்பாங்க இல்லையா மெர்சனரிஸ். ஸோ அவங்க வந்து பாத்தீங்கன்னா டிக் உட்டஃப் அவர்கள், பேர் கொஞ்சம் கட்டால இந்த வீடியோவில் இருக்கிறார் இல்லையா, இவர் இப்போ லிவோவில் இருக்கிறதா அந்த வீடியோ பதிவில் சொல்றாரு. நான் லிவோவில் இருக்கிறேன், கம்ப்ளீட்டா பிளாக் அவுட்டு, கரண்ட் மில்ல ஒண்ணும் இல்லை. ரஷ்யா தொடர்ந்து ஹெவியா அட்டாக் பண்ணிட்டு இருக்கு. நாடுகளே உக்ரைனுக்கு உதவுறதுக்கு ஓடி வாங்க அப்படிங்கிறது போல அவர் தரப்பு வந்து பாத்தீங்கன்னா வீடியோ பதிவுகள்லாம் போட்டுக்கிறாரு. அங்க இருக்கக்கூடிய களத்துல இருக்கக்கூடிய பிரிட்டனோட ஆளுங்க, மற்ற நாடுகள்ல இருக்கக்கூடிய மெர்சனரிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா கேட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒண்ணு உக்ரைன் முழுவதும் கரண்ட் இல்லை. ஆனா இப்ப களத்துல வந்து பாத்தீங்கன்னா தொடர்ந்து ரஷ்ய தரப்பு வந்து முன்னேற்றங்கள் தான். இது எல்லாமே மேற்கு நாடுகளே கன்ஃபார்ம் பண்றாங்க. இப்ப ரஷ்ய தரப்பு வந்து வீடியோ பதிவுகளே விட்டாங்க. அதுவும் நோவோ பவலோவ்கா அப்படின்னு ஒரு பகுதி. இது எங்க இருக்குன்னா பக்ரோவ்ஸ்க்கு புறநகரத்துல இருக்கக்கூடிய மிக முக்கியமான ஒரு செட்டில்மெண்ட். ஸோ இந்த செட்டில்மெண்ட் வந்து பண்ணா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டில் எடுத்திருக்காங்க. நாங்கள் எப்படி ஸ்ட்ராங் பண்ணோம், எப்படி குண்டுகள் போட்டோம், அதுக்கப்புறம் ஸ்ட்ராங்னா இந்த ட்ரென்ச்சு பதுங்குழிகள்லாம் எப்படி சண்டையை பிடிச்சோம், அதுக்கப்புறம் எப்படி முன்னேறினாங்க எங்க வீரர்கள், அப்புறம் எப்படி நாங்கள் தாக்குதல் பண்ணோம், அங்கே போய் நாங்கள் எப்படி பிடிச்சு இந்த பகுதியை எங்கள் கட்டுப்பாட்டுக்குள்ள கொண்டு வந்திருக்கோம். கம்ப்ளீட்டான வீடியோ வந்து பண்ணா ரஷ்யா தரப்பு விட்டுக்கிட்டு இருக்காங்க. ஒரு பகுதியில் இருக்கும். ஸோ அது போல வந்து பண்ணா நோவோ பவலோவ்கா அப்படின்ற பகுதி வந்து பண்ணா ரஷ்யாவோட கட்டுப்பாட்டுக்குள்ள வந்திருக்கு. இந்த பதிவை ரெக்கார்ட் பண்ணிட்டு இருக்கும்போது கூடுதலா இன்னும் 2 பகுதி, இந்த மிர்னோகிராட் சுத்தி இருக்கக்கூடிய 2 பகுதிகள் வந்து பண்ணா ரஷ்யா அவங்க கட்டுப்பாட்டுல எடுத்துதான் சொல்லியிருக்கிறாங்க. அதுக்கான வீடியோ பதிவுகள் மினிஸ்ட்ரி ஆஃப் டிஃபென்ஸ் வந்து வந்துகிட்டு இருக்கு. அதை நம்ம அடுத்த பதிவுல பார்க்கலாம். ஆனா தொடர்ந்து முன்னேற்றங்கள் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யாவுக்கு நடந்துகிட்டே இருக்கு. ஹெவியான அட்டாக் உக்ரைன் முழுவதும் நடக்குது. உக்ரைன்ல எலக்ட்ரிக்கல் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரே இல்ல, மிக பெருமளவுல பாதிப்படைஞ்சிருக்கு. அது மட்டும் இல்லாம உக்ரைனோட ஆர்ம்டு ஃபோர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு அஃபென்சிவ்க்கு போகணும் அப்படிங்கிறது போல ஜெலன்ஸ்கி அவர்கள் ரொம்ப அதிக அளவுல கேட்டுட்டு இருக்கிறதா ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா சொல்லிக்கிறார். அவரோட ஸ்டேட்மெண்ட்டே மிக பெரும் அளவுல வந்து பாத்தீங்கன்னா இருக்கு. ஏன்னா அவர் வந்து பாத்தீங்கன்னா பிளான் பண்ணிக்கிட்டு இருக்கிறார் டிஸ்கஸ் பண்றதுக்கு. அதாவது என்ன மாதிரியான பாசிபிலிட்டிஸ் இருக்கு டாமாக்க டிரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு உக்ரைனுக்கு அப்படிங்கிறது போல இப்ப பேசுறாரு. நேத்திக்கு என்னடானா ஜாவியர் மில்லே அவர்களுக்கு இருக்கும்போது டாமாக் கொடுக்க மாட்டேங்கிற, இன்னைக்கு பாசிபிலிட்டிஸ்லாம் வந்து பாத்தீங்கன்னா நாங்க யோசிச்சுட்டு இருக்கோம் அப்படிங்கிற சொல்றாரு. நினைச்சு ஒன்னொன்னு இந்த ட்ரம்ப் அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா பேசிட்டு இருக்கிறாங்க. அது மட்டும் இல்லாம நம்மளை பத்தியும் பேசிக்கிறாங்க. அதாவது மோடி அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா கேரண்டி கொடுத்துருக்காராமா ட்ரம்ப் அவர்களுக்கு, இந்தியா வந்து பாத்தீங்கன்னா ரஷ்யா கிட்ட ஆயில் வாங்காது அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம சீனாவோட ட்ரேட் வார்ல இருக்கும் அப்படிங்கிறது போல அறிவிப்பு. இது இவரு சொன்னது மட்டும் இல்லாம ஸ்காட் பெசன்ட் அவர்கள் அமெரிக்காவோட ட்ரெஷர் செக்ரட்டரி கிளாடியஸ் அவர் தரப்பு என்னன்னா கூடிய சீக்கிரத்துல ட்ரம்ப் அட்மினிஸ்ட்ரேஷன் இருக்காங்க இல்லையா, அதாவது ஆளுகின்ற அரசாங்கம் ட்ரம்ப் அவர்களோட தலைமையில, ஸோ நாங்க வந்து கூடிய சீக்கிரத்துல சைனா மேல 500% டாரிஃப் போடுவோம் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அமெரிக்க தரப்பு வந்து இந்த ஸ்காட் பெசன்ட் அவர்கள் தரப்பு வந்து ஸ்டேட்மெண்ட் வருது. உடனே அவருக்கு பக்கத்துல இருக்கிறவர் வந்து பாத்தீங்கன்னா கேள்விகள் ஃபயர் ஆயிருக்கு. ஏங்க நீங்க ட்ரேட் வார்க்குள்ள என்ட்ராங்கிறீங்க, இது போல டாரிஃப் போட்டீங்க அப்படின்னா சீனாவும் வந்து பார்த்தீங்கன்னா டாரிஃப் போடுவாங்கல்ல. ஏன்னா அமெரிக்கா அப்படின்னாலே ஏன்னா ஃபோன்ல இருந்து எல்லா விஷயத்துக்கும் இந்த ரேர் எர்த் மேக்னட்ஸ்ங்கிறது ரொம்ப அதிகமா தேவை.
அதாவது சீனா வந்து பார்த்தீங்கன்னா, இம்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் சாரி எக்ஸ்போர்ட் ரெஸ்ட்ரிக்ஷன் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, இந்த ரேர் எர்த் எலமெண்ட்ஸ், மேக்னெட்ஸ்க்குலாம் போடுறாங்க. அப்படி போட்டுட்டாங்க அப்படின்னா, அப்படி போட்டுருவாங்கல்ல. அப்படி போட்டாங்கன்னா என்ன பண்ணுவீங்க அமெரிக்கா? அப்படிங்கிற கேட்டுக்கிறாங்க. பல விஷயத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா, ரேர் எர்த் மேக்னெட்ஸ்ங்கிறது தேவை. இப்ப அதுக்கு அமெரிக்காவோட ட்ரேட் ரெப்ரசன்டேட்டிவ் இருப்பார் இல்லையா? ஸோ அவரு வந்து பார்த்தீங்கன்னா கீர் அவர்கள். ஸோ அவரு வந்து என்ன சொல்றாருன்னா, உடனே ஓடோடி வந்து அப்படிலாம் இல்லைங்க. அதெல்லாம் எப்பவும் போல தான் இருக்கும். எங்களுக்கு வேணுங்க நாங்க சைனா கிட்ட இருந்து வாங்கிக்குவோம். எப்படி அமெரிக்கா, ரஷ்யா கிட்ட இருந்து யுரேனியம் மட்டும் வாங்கிக்கிறாங்க. ஆனா ரஷ்யா கிட்ட இருந்து மத்த நாடுகள்லாம் வேணுங்கிறது வாங்கிக்கூடாது. இது போல சைனா வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவுக்கு வேணுங்கிறத ஏற்றுமதி பண்ணுவாங்க. ஆனா மத்த நாடுகள் அது வந்து பார்த்தீங்கன்னா, மத்த பொருட்கள் ஏற்றுமதி, இறக்குமதிக்கு வந்து பார்த்தீங்கன்னா, இது போல டாரிஃப் போடுவாங்கன்னா எப்படி? நீங்க ரேர் எர்த் மேக்னெட்ஸ்க்கு டாரிஃப் போட்டு பாருங்களேன் பார்ப்போம். 500% இல்ல 100% போட்டு பாருங்களேன் பார்ப்போம். அப்படின்னு போல கேள்விகள் இருக்கு. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்துடலாம். அது மட்டும் இல்லாம ட்ரம்ப் அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, இப்ப திருப்பி இன்னொரு விஷயம் சொல்ல ஆரம்பிச்சுட்டார். அதாவது ட்ரேட் வார் சாரி வார் வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு நாடுகள் நடுவுல வந்து பார்த்தா நான் நிப்பாட்டி வச்சிருக்கேன். ஈரானும், பாகிஸ்தானும் சண்டை பிடிச்சுக்கிறாங்களே, அவங்கள வந்து பார்த்தீங்கன்னா, நான் சொல்லி ஸ்டாப் பண்ண வச்சிருக்கேன். ட்ரேட் பண்ணுங்க. சண்டை பிடிக்கிறத விட்டு போட்டு வர்த்தகம் பண்ணுங்க. அப்படிங்கிறது போல நான் வந்து பார்த்தீங்கன்னா சொல்லியிருக்கேன். அதனால அடங்கி ஒடுங்கி இருக்காங்க அப்படிங்கிறது போல. ஏங்க தலைவரே, அதுவும் பக்கத்துல கேஸ் பட்டேல் அவர்கள் நின்றுக்கிறாரு. ஐயய்யோ! அப்படிங்கிறது போல வந்து பார்த்தீங்கன்னா, அவரும் பார்க்குற மாரி தான் தெரியுது. உளர்றாரே அப்படிங்கிறது போல. ஏன்னா ஈரானும், பாகிஸ்தானும் அடிச்சுக்கல. ஈரானும், ஆப்கானிஸ்தானும் தான் அடிச்சுக்கிறாங்க. எல்லாத்தையும் மாறி மாறி சொல்றதுனால வம்படையா வந்து பார்த்தீங்கன்னா, இதெல்லாம் பண்றாங்களா? வேணுக்குன்னே இது இப்படி பேசுறாங்களா? அப்படின்ற கேள்வி இருக்கு. ஏன்னா ஒரு தடவ, 2 தடவ இல்ல. அசர்பைஜானுக்கு, அல்பேனியாவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா சண்டை நடந்ததா சொன்னாரு. அர்மேனியாக்கு சொல்றதுக்கு பதிலா. இது போல சிக்கல்கள்லாம் இங்க இருக்கிறனால, இப்ப நடக்கக்கூடிய எல்லா செய்திகளும் அழிஞ்சிருமா? அப்படின்ற கேள்விகள் வருது. என்ன நடக்க போன்றது பார்த்தலாம். ஆனா, வெனிசுவேலா கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா, இன்னொரு பக்கம் ஆரம்பிச்சுட்டாங்க. முதல்ல நம்ம, அப்புறம் சீனா, அப்புறம் வெனிசுவேலாக்கு வந்திருந்தார். வெனிசுவேலால வந்து பார்த்தீங்கன்னா, ஹீட் ஃபீல் பண்ண போறாங்க. அதாவது வெனிசுவேலால லேண்ட பார்த்துக்கிட்டு இருக்கோம். நம்ம அத கண்ட்ரோல் எடுக்கிறதுக்கு, நம்மளோட கண்ட்ரோலுக்கு கொண்டு வரதுக்கு அப்படிங்கிறது போல. அது மட்டும் இல்லாம B-52 ரக பாம்பர் வந்து பார்த்தீங்கன்னா, வெனிசுவேலா பக்கத்துலலாம் பறந்துட்டு இருந்துன்னு சொன்னோம் இல்லையா? ஸோ வெனிசுவேலா வந்து பார்த்தீங்கன்னா, ஃபைட்டர் ஜெட்ஸ் எல்லாம் ஸ்கிராம்பிள் பண்ணியிருந்தாங்க. ஸோ இந்த இடத்துல அடுத்த ஃபைட் வந்து பண்ணா ரெடி ஆயிட்டு இருக்கா அப்படின்ற கேள்விகள் இருக்கு. இந்த சமயத்துல நியூயார்க் டைம்ஸ் இருக்கிறாங்க இல்லையா? ஸோ அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் ஆத்தரைஸ் பண்ணிட்டாரு. CIA லீத்தல் ஆபரேஷன் பண்றதுக்கு வெனிசுவேலால ஆத்தரைஸ் பண்ணிட்டாரு. ஸோ இதுக்கப்புறமா மதுரோ அவர்கள் அவங்க அரசாங்கம் வந்து பார்த்தீங்கன்னா, வெளியேறணும் அப்படிங்கிறது போல நியூயார்க் டைம்ஸ் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா செய்திகள் வருது. அமெரிக்காலேருந்து பேட்டிகள்லாம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. கடைசி நாட்கள் எண்ணிக்கிட்டு இருக்கிறாரு மதுரோ அவர்கள். இப்பவே ஓடிடணும். வெனிசுவேலா விட்டு இப்பவே அவரு ரஷ்யாக்கு, இல்ல சீனாக்கு அந்த மாரி ஓடிரணும் அப்படிங்கிறது போல அமெரிக்க தரப்புலருந்து வந்து பண்ணா பேசிட்டு இருக்கிறாங்க. என்ன நடக்க போகுது அப்படிங்கிறது பார்த்துடலாம். என்ன அடுத்து ஆப்கானிஸ்தான் தோத்துட்டு வந்த மாரி, அ இஸ்ரேல்ல தோத்த மாரி, காசால தோத்த மாரி, அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா, அதுக்கு பேர் என்ன? வியட்நாம்ல தோத்த மாரி, ஸோ இந்த லாவோஸ்ல தோத்த மாரி, நார்த் கொரியால தோத்த மாரி, இங்கேயும் ஏதாவது நடக்குமா? என்ன ஏதுங்கிறத வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஆனா இதுல ஒரு விஷயம். வெனிசுவேலாவ 2ஆ பிரிச்சாய்ங்க அப்படின்னா, அந்த கோஸ்டல் ஏரியாஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட கட்டுப்பாட்டுக்குள்ள போச்சுன்னா, ஆயில் வளங்கள் அவங்களோட கண்ட்ரோல்ல இருக்கும். ஸோ பார்க்கணும். எந்த அளவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்கா இதுல ஜெயிக்க போறாங்க, தோக்க போறாங்க அப்படிங்கிறதெல்லாம். அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா, இங்கெல்லாம் மிரட்டி முடிச்சதுக்கு அப்புறமா நேரா காசாக்கே போயிட்டாரு. அதாவது இஸ்ரேலோட டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இருக்கிறாங்க தெரியுமா? ரெடியா இருப்பாங்க. தொப்பி கீழ விழுகிற நேரத்துல காசாக்குள்ள வந்துருவாங்க தெரியுமா? என்ன அக்ரீமெண்ட்டோ அத ஃபாலோ பண்ணணும். கரெக்ட்டா ஃபாலோ பண்ணல அப்படின்னா, 3 சொன்னா உள்ள காசாக்குள்ள வந்துருவாங்க இஸ்ரேல் தெரியுமா? அப்படிங்கிற வந்து பார்த்தீங்கன்னா, மிரட்டல்கள் காசா கிட்டயே வந்து பார்த்தீங்கன்னா, இந்த சைடு மிடில் ஈஸ்ட்க்கு வந்துருச்சு. இப்ப எல்லா இடத்துலயும் வந்து பார்த்தீங்கன்னா, அமெரிக்காவோட அதிபரான டொனால்டு ட்ரம்ப் அவர்கள் மிரட்டிட்டு இருக்காரு. அது எந்த அளவுக்கு கை கொடுக்க போகுது, என்ன நடக்க போன்றதெல்லாம் வெயிட் பண்ணி பார்த்துடலாம். ஓரளவுக்கான தகவல்கள் இந்த பதிவுல பார்த்திருப்போம்னு நினைக்கிறேன். இதோட இந்த பதிவு நான் முடிச்சுக்கலாம். இந்த பதிவு எப்படி இருந்துச்சு உங்களுக்கு பிடிச்சிருக்கா? பிடிச்சுனா லைக் பண்ணிட்டு உங்க ஃப்ரெண்ட்ஸ் நம்மள ஷேர் பண்ணிக்கோங்க. அது கூடவே மறக்காம நம்ம சேனல் ஒண்ணு சப்ஸ்கிரைப் பண்ணலாம். மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த பதிவு நல்லா இருக்கும்னு நம்பிக்கையில அடுத்த பதிவு உங்களை சந்திக்கிறேன். ஸ்டே சேஃப். பை.